வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கான மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வெற்றியாளர்கள் யாரு அப்படிங்கிற அந்த பதிவை பார்க்க போறோம். சரிங்களா? மொத்தம் 4 பேருக்கு 2024ஆம் ஆண்டிற்கான இந்த விருது வழங்கப்பட்டது. அதுல யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நபர் அவர்கள். ஃபர்ஸ்ட் பிரவீன் குமார் அவர்கள். சரியா? பிரவீன் குமார் என்பவர் பாத்தீங்கன்னா இந்த பேரா தடகளம், அதாவது உயரம் தாண்டுதல் போட்டியில மாற்றுத்திறனாளிகளுக்கு நடைபெறும் இந்த சிறப்பு போட்டிகள்ல பல்வேறு சாதனை படைத்தவர். 2024ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற அந்த பேரா ஒலிம்பிக் போட்டியில தங்க பதக்கத்தை வென்றவர் பிரவீன் குமார் அவர்கள். சரிங்களா? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நபர். இரண்டாவது நபர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்க மனு பாக்கர். சரியா? மனு பாக்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்க. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற 33வது சம்மர் ஒலிம்பிக்ஸ் போட்டியில துப்பாக்கி சுடுதல் போட்டியில தனிநபர் பெண்களுக்கான தனிநபர் பிரிவிலையும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் சரி வெண்கல பதக்கத்தை வென்று ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற ஒரே நபர் அப்படிங்கிற சாதனை படைச்சிருந்தாங்க. சரிங்களா? இது தவிர யாரு முக்கியமான நபர் அப்படின்னு டி குகேஷ் அவர்கள். ரொம்ப முக்கியமானவங்க. குறைந்த வயதில், அதாவது 18 வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று சரித்திர சாதனை படைத்தவர் டி குகேஷ் அவர்கள். அடுத்த முக்கியமான ஒரு நபர் சரித்திர நாயகன் ஹர்மன் பிரீத் சிங். ஹர்மன் பிரீத் சிங் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் கேப்டன். 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி 2021 நடைபெற்றது சொன்னோம்ல, அந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியிலும் 2024ஆம் ஆண்டு இருக்கிற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலும் சரி இந்திய ஆடவர் ஹாக்கி அணியானது வெண்கல பதக்கங்களை வென்றது. இந்த 2 வெண்கல பதக்கங்களை வென்ற சமயத்திலும் இந்திய அணியின் கேப்டனாக இருந்து அதிக அளவு இந்த கோல்களையும் அடித்து பல்வேறு சாதனை படைத்தவர் மன்பிரீத் சிங் அவர்கள். இந்த 4 பேருக்கு தான் 2024ஆம் ஆண்டிற்கான அந்த தயான்சந்த் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் பரிசு தொகை ரூபாய் 25 லட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது.